வணக்கம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் டெல்லியில் என்ன போராட்டம் நடந்துச்சு, மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனால் அங்கே மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்து தீர்வு கிடச்சிருச்சு. 3 கோரிக்கை வச்சுருந்தாங்க. 3மே கவர்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி அங்கே போராட்டம் நடக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க. அவங்க சிஜேபி அங்கே போராடினாங்க, அதுக்காக இங்கேயும் போராடினாங்க. ஆனால் இங்கே மாணவர்கள் ஏன் போராடினாங்கன்னா நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி போராடினாங்க. அங்கே காக்ரோச் பார்ட்டி வந்து நீட்டில் அந்த முறைகேடுக்காக போராடினாங்க. ஆனால் நம்ம மாணவர்கள் போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கடைசி வரை குரல் கொடுக்கல. போராட்டத்தில் மாணவர்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக திரைப்பட இயக்குநர்கள் நிறைய கட்சியிலேருந்து வந்து சார்பாக பேசியிருந்தாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம திரைப்பட நடிகை சனம் செட்டி வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, மாணவர்கள் போராட்டத்தை பற்றி பேசாமல் அவங்க போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், நான் தளபதியோட பெரிய ஃபேன், அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து பேசிட்டாங்க. மாணவர்கள் போராடும் போது அந்த போராட்டத்தை பற்றி பேசலாம், மாணவர்களை பற்றி பேசலாம். ஆனால் அங்கே போயிட்டு வந்தேன், எனக்கு அது முக்கியம் இது முக்கியம்னு பேசக்கூடாதுல்ல. அப்போ இவ்வளோ தூரம் மாணவர்கள் உட்காந்து போராட்டத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதனால அவங்க பொறுமையாக இருங்க, நாங்கள் புரிய வைக்கிறோம், அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன கோச்சிட்டு போய் வெளியே போய் தப்பாக பேட்டி கொடுக்குறாங்க. இது நல்லது இல்லைல்ல. அப்படி அவங்க வந்து கலந்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பேருக்கு வந்துட்டு கடமைக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்தார். அவர் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஸ்டார்டிங் மாணவர்கள்லாம் போராடும் போது எல்லாத்தையும் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன், எல்லாத்தையும் வேனில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ எல்லா மாணவர் கொஞ்சம் அதிகமாக கூட்டினதும் உங்களை போலீஸ் தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படி வேணால் போராடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், அமைச்சர்களை கல்வித்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு மாணவர்கள் போராடும் போது முதலாளர் குரல் கொடுக்காம, மாணவர்கள் சப்போர்ட் பண்ணாமல், நீங்கள் உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு படத்தை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஷோவும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து மாணவர்கள் சப்போர்ட் பண்ணால் அது எந்த விதமாக ஏற்றுக்கிறது? அப்போ இவ்வளோ தூரம் மாணவர்கள் போராடினவங்களாம் முட்டாள் மையத்தானே தெரியுறாங்களா உங்களுக்கு? தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுங்க. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் மாணவர்களுக்கு வந்து இந்த நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லி போராடினவங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்னு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.